शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அதுக்கப்புறம் பீமேஸ்வரம் அது மகாராஷ்டிர தேசத்தில் கொஞ்சம் தூரம் மலையில் போகணும். பீமாசங்கர்னு பேர் இருக்கு. அந்த பீமேஸ்வரம்னு அது ஒரு க்ஷேத்திரம். அப்புறம் ஸ்ரீசைலம், அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு க்ஷேத்திருக்கா. இப்படி ஒரு அப்புறம் உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரம்ட்டு விக்ரமராஜபுரம் என்ன க்ஷேத்திரம். அது இந்த உஜ்ஜயினி க்ஷேத்திரம் 12 க்ஷேத்திரங்கள். எவ்வளோ சொன்னாலும் ஞாபகம் இல்லை எனக்கு. கேதாரம், சோமநாதம், ஸ்ரீமகங்கிறது கோதாவரி 27 இடத்துல மகாபலேஸ்வரம். அதான் ரொம்ப மழைன்னு வேறு. அதான் கோதாவரி ஐய பிரவாகம் மகாபலேஸ்வரம், கேதாரம், சோமநாதம், மகாபலேஸ்வரம். அதான் திரியம்பகம்னு பேர் மகாபலேஸ்வரத்துக்கு, திரியம்பக க்ஷேத்திரம் பேர். அதுபோல் உஜ்ஜயினி, கேதாரம், சோமநாதம், திரியம்பகம், உஜ்ஜயினி. இந்த நாகேஸ்வரன் ஒன்று, கிருஷ்ணேஸ்வரன் ஒன்று. இது ரெண்டும் அந்த தெலுங்கானாவில் இருக்குது. கோதாவரி தீரத்தில் நாகேசன், கிருஷ்ணேசன். காஷி, நர்மதையில் ஓங்காரம்னு ஒன்று. இவ்வளவும் ஆச்சாரியால் பாடல் இருக்குது. ஆச்சாரியால் 3 ஸ்லோகத்தில், ஒரு ஸ்லோகம்னா 4 அடி, 3 ஸ்லோகத்தில் ஒரு அடிக்கு ஒரு லிங்கம் வச்சு சௌராஷ்டிர சோமநாதன்ட்ட பாக்கியம் விஷ்ணுசங்கரம் இப்படி 4 ஸ்லோகத்தில் இருக்கா. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் தனித்தனி ஸ்லோகமாக அதிகாரம் பாடியிருக்கா. அப்படியே லிங்கங்கள் ஆச்சாரியால் பாடியிருக்கார். ஜோதிர்லிங்கம் அவ்வளவு ஒவ்வொரு வடக்கு இருக்க முடியாத ஒவ்வொரு கோவில்லையும் அம்பாள் கோவிலோ, காளி கோவிலோ, ராமர் கோவிலோ, ஒவ்வொரு கோவிலையும் இந்த 12 கோவில் வச்சிருக்கா ஜோதிர்லிங்கங்கள். 12 வாசப்படி 12. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இதை பார்த்தா தெரியல. கைலாசநாதம் ரொம்ப பழசு, ரொம்ப நாளைக்கு இந்தி 12 நாளில் கட்டினது. அது 1900 வருஷத்துக்கு இந்தி கட்டினது. அந்த கோவிலையும் இதே மாதிரி 12 ஜோதிர்லிங்கம் இருக்கிறதுக்கு நம்ம தென்தேசத்தில் எங்கேயுமே கிடையாது. அங்கே இருக்கு. ஏன்னா வடக்கு இருக்கிற எந்த சுவாமிக்கும் எந்த சிவங்கோவோ எந்த அம்பாள் கோவிலோ ஒரு சிவலிங்கம் ஒன்று வச்சிருக்கோம். ஸ்நானம் பண்ணிட்டோம்னா உடனே பாத்திரத்துக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போட்டு. உள்ளே இருக்கிற கொஞ்சம் கோவில் இருக்கிற சுவாமியாக இருந்ததுன்னா உள்ள இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தை கட்டி விட்டு எப்போ பார்த்தாலும் அபிஷேகம் நடந்தது. போய் தரிசனம் பண்ணி நேரம் இருப்பார். அதுக்கு தாங்கலை. இவ்வளவு விஷயத்தான் இவ்வளவு ஆர்திர நட்சத்திரத்தில் மார்கழி மாசத்துல இந்த பூர்ணிமையில எங்க பார்த்தாலும் தலையில வேற தண்ணி, கங்கை வேற, யாழப்பட்டது வேற, சந்திரன் வேற, பாம்பு வேற, இதில் அம்பாள் வேற, பக்கத்துல ஹிமத் புத்திரி வேற, ஹிமாலய புத்திரி வேற, உடம்பு முழுக்க சந்திராபிஷேகம் வேற. இவ்வளவு சீதளத்தை உனக்கு தாங்கிறதுக்கு சக்தி எப்படி வந்தது? இத்தம் சீதம் பிரபூதம். பிரபூதம்னா நிறைய அர்த்தம். ரொம்ப பெரிய பிரபூத ஒளின்னு சொல்றது. எல்லாரும் இந்த அபரகாரியத்துல இருந்தாலும் பிரபூத ஒளி போடுறதுன்னு சொல்றது. நிறைய சோத்தை கொண்டு வந்து இந்த பூதங்களுக்காக பிரபூத பலி கொடுக்கறதுங்க. பிரபூதம்னு நிறைய அர்த்தம். இவ்வளவு பிரபூதமா இருக்க முடியாத சீதத்தை அவ கனகசபாநாத சிதம்பரத்தில் முடியாத சுவாமி நினைச்சுட்டு அங்கதானே ஆர்த்த நட்சத்திரம் அபிஷேகம் அவருக்கு தானே, மாரியம்மன் அபிஷேகம் அவருக்கு தானே ஐயா. கனகசபையில கனகசபாநாத கனகசபைநாதனா இருக்கிற ஈஸ்வர இவ்வளவு பிரபூதமான சீதத்தை இது எப்படி தாங்குவீர்? இந்த தாங்க முடியாத சக்தி நீர் எங்க சம்பாதிச்சுட்டீர்? இவ்வளவையும் வேற எவனாலையாவது இவ்வளவு சீதத்தை தாங்க முடியுமா? இது ஏன் உனக்கு இந்த மாதிரி பண்ற? அதுவும் இந்த சீதள மாசத்துல இந்த மாதிரி நட்சத்திரத்துல உடம்புக்கு இந்த மாதிரி சந்தனத்தை போட்டு அது வடிகாலம் பண்ற, கொஞ்சம் மத்தியானம் வந்தாலும் தேவையில்ல. இப்படி ஏன் பண்றா? நீர் எப்படி தாங்குறீர் இவ்வளவையும்? நீ சொல்லித்தான் பண்றாளா? அவரா பண்றாளா? என்னத்துக்கு இப்படி? பாக்கி ஊர்ல இருந்த சுவாமி பரவாயில்ல. அந்த வசந்த காலத்துல திருவூர் சுவாமி இந்த பக்கங்கள்ல ஒரு நதிக்கு கழிச்சுன்னு போய் வெயில் காலத்துல ஏதோ கொஞ்சம் கீழே சுற்றி ஊடகம் மாதிரி வெட்டி அதில் தீர்த்தங்கள்லாம் சுற்றி வச்சு கொஞ்சம் சீதோபச்சாரமா சித்திர வசனம் பண்றது எல்லா சுவாமிக்கும் வழக்கம் பாக்கி உனக்கு மாத்திரம் இப்படி பண்றாள். இப்படிதான் பண்றாள. என்ன உனக்கு இவ்வளவு சக்தி உனக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு சுவாமியை கேட்டுட்டே இருக்காரு பக்த. ஓஹோ உமக்காக போனேன் சுவாமி என்ன பண்ண சிரிப்பார். உனக்கு சக்தி இருக்குன்னா என்ன பண்றது? சக்தி இருக்கு. உனக்கு சக்தி அம்மண்ட இல்லை என்னண்டதான் இருக்கு. இப்பதான் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னாரு. நீர் எங்க இருக்கிறோ இல்லையோ, நீர் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்றாள. சுவாமியை காட்டுறான்னா சுவாமி எங்க இருக்காரு காட்டினேன்னா பழம் கொடுக்கணும்னு. சுவாமி எங்க இல்லை காட்டு அப்போ 2 பழம் கொடுக்குறேன்னு சொன்னான்னு கதை சொல்றதுண்ட.
இந்த ஆஸ்திகான கதை இல்லை, எல்லா இடத்த காட்டுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இது எங்கேயும் இருக்கிறோம் இல்லையா, எங்கேயும் இருக்கிறதோ என்னண்டு எனக்குள்ளேயும் இருக்கிறோம் இல்லையா, எனக்கு உள்ள இருக்கிறோம் இல்லையா, உள்ளத்துக்கு உள்ள இருக்கிறோம் இல்லையா, நேர் உள்ளத்துக்கு உள்ள இருக்கிறோம் இல்லையா, என் உள்ள என்ன இருக்க எனக்கு தெரியும் இல்லையா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி நம்மளை பத்தி. என்னுடைய உள்ளத்துல நீ ஒரு நிமிஷம் இருந்தா கூட போறோம், இவ்வளவு விஷயத்துலதான் உங்க தலையில இவ்வளவு தண்ணியை கொட்டி இவ்வளவு விஷயத்துல காலத்துல கொட்டினா கூட இந்த தாபம் போகாது. என் ஹிருதயத்துல எவ்வளவு தாபம் இருக்கு தெரியுமா, அது எனக்கு என்ன தெரியும், கொதிச்சுண்டு கிடக்கு தாபம் எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஹிருதயம். வேற எவனுக்கு எப்படி இருக்கோ தெரியாது, பாக்கி ஒருத்தருக்கும் இருக்காதுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன். வேற உலகத்துல ஒருத்தரும் இவ்வளவு கொதிச்சுண்டு தவிச்சுட்டு இருக்க முடிய மனசு ஹிருதயம் வேற ஒண்ணுமே இருக்காது. இதுல நீர் வைக்கிற இவ்வளவும் போறாதவங்களுக்கு இன்னும் எவ்வளவு போட்டாலும் போகலாம். இந்த கொதிப்புல ஒரு நிமிஷமாவது இருந்துட்டு வடிவம் போறப்போ போறோம், நமக்கு இவ்வளவும் போறாது, இன்னும் நிறைய போடணும். அது என்னோட அனுபவம் தெரிஞ்சது. ஐயோ பைத்தியக்காரன் உங்க போய் கேட்கறேன் என்னன்னா நான் என்ன சொல்லிக்கணும் பதில், சித்தே நிர்வேத தப்தே, என்னுடைய சித்தம் இருக்க நிர்வேதம் துக்கத்தினாலையும் தாபத்திரயத்தினாலையும் அனாவசியமான சமாச்சாரங்கள்னாலையும் எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டு கொதிச்சுண்டு தாபத்தில் ஆட்டுண்டு இப்படி திண்டாடிந்து தெருவில் நின்று கஷ்டப்பட்டு இருக்க முடியாத என்னுடைய என்னுடைய சித்தத்துல நிர்வேதம் ஒரே துக்கத்தினால விசாரத்தினால கவலையினால அப்படியே கொதிச்சுண்டு கொந்தளிச்சுண்டு கொதிப்பு. இதையும் இருக்கிறோம் இல்லையா, எல்லா இடத்துலயும் இருக்கிற மதியே சித்தே நிர்வேத தப்தே எதி பவச்சினத்தே நித்தியவாசம். அப்ப இடத்துல ஒரு நிமிஷம் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் நானும் அனாதியா இருக்கேன், நீரும் அனாதியா இருக்கேன், இங்கேயும் உட்காந்துருக்கேன். எப்ப பார்த்தாலும் நான் எப்ப ஜென்மம் எடுத்துருக்கேனோ என் துக்கம் எனக்கு போகவில்லை. எப்ப பார்த்தாலும் இந்த கொதிப்பு கொந்தளிப்பும் உண்டு. இந்த பேர்பட்டான கொதிப்பு இருக்க முடியாத இடத்துல நீர் இருக்கிறதுக்கு இவ்வளவு பண்ணணும், இன்னும் பண்ணாலும் போராதையா அவனுக்கு இந்த சீதோபச்சார சைத்தியோபச்சாரம் இங்க இருக்கிறேன். அதனால என்னுடைய ஹிருதயத்தில் இருக்க முடியாத ஒரு தாபத்திரயங்கள் இருக்க, கணக்கு வழக்கெல்லாம் தாபம் இருக்க. தப்தம்னா தாபத்தோட கூடியது, நிர்வேதம்னா கவலைன்னு. கவலைன்னா இவ்வளவுதான் கவலைன்னு சொல்ல முடியாது. இல்லையா உங்கள்கிட்ட இன்னும் கவலைப்படுறவா இருக்காருன்னா உங்களுக்கு தெரியாது, என் கவலை மாதிரி அவளுக்கு ஒருத்தருக்கும் கவலை இருக்காது உலகத்துல அப்படின்னு நம்ம ஒருத்தரும் சொல்லுவோம். என்ன நினைச்சுட்டு இருக்க, எனக்குள்ள புகுந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஜீவாளுடைய ஹிருதயத்தில் இருக்க முடியாத ஒரு தாபத்தெல்லாம் நிறைஞ்சு இருக்க முடியாத ஹிருதயத்திலையும் பகவான் இருக்க. அந்த அபசார க்ஷமாபணார்த்தம் நாங்கெல்லாம் பட முடியாத ஒரு தாபத்துக்கு அவருக்கு பரிபூர்ணமான சீதமான சைத்தியோபச்சாரம் நிறைய பண்ணி, அதை அந்த மாதிரி நான் பாவனை பண்ணேன், உபச்சாரத்தையும் பண்ணி அப்பேற்பட்ட சுவாமியை உள்ள வச்சுருந்தவானா கொஞ்சம் ஒரு காலம் நம்ம தாப்பமாவது நிவர்த்தி ஆகாதா, இது கொஞ்சம் சீதளமாகாதா. இங்கே உட்காந்துருக்கிறவருக்கு வெளியில் ஆவாகனம் பண்ணி வர நம்மளால மனுஷனுடைய பிரயத்தனத்தில் எவ்வளவோ சீதமான உபச்சாரங்கள் பண்ணலாமோ அப்பேற்பட்ட திரும்பி சுவாமி இங்கே வச்சவனா நம்முடைய ஹிருதயத்தில் கூடிய தாப நிவர்த்தியா இதுவும் சீதளமான ஆனந்தமாக அப்படி எங்களோட மனசுல வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கிறீங்க. அதனால நமக்கு இதுவும் பண்ணணும், இதுவும் போறோம், இதுவும் போறாது, இன்னும் போறாது, இன்னும் எவ்வளவு பண்ணாலும் போறாது. என்னுடைய தாபம் இப்படிப்படியான ஹிருதயத்தில் உட்காந்துருக்கிறேன்னு பகவானை பார்த்து சொன்னார் சமயத்துல. மௌளௌ கங்கா சசங்கௌ கரச்சரணதலே சீதளங்காः புஜங்காः வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரிதனயா சந்தனம் சர்வகாத்ரே. காத்திரம்னா உட சந்தனம் சர்வகாத்ரே சீதம் பிரபூதம் தவ. தவன்னா உனக்கு கனக சபாநாத சோடும் சகித்துக் கொள்வதற்கு குவசக்தி எங்கிருந்து வந்தது சக்தி. குவன்னா எங்கிருந்து வந்ததுன்னு சக்தி என்ன தெரியும், சந்தனம்னா தெரியும், சீதம்னா தெரியும். தமிழ்ல பல சங்கரவர்கள் பார்த்தோம்னா செய்யலாம் பார்த்தோம்னா அது புரியறது காட்டும்போது சமஸ்தம் புரியுது இல்லை. ஏன்னா வழக்கத்தில் இருக்கிற பதமா இருக்கிற முக்கியத்தில் ஸ்லோகங்கள் இருக்கிற பதம் சந்தனம் யுக்தம் சீதம் பிரபூதம் தவ கனகசபாநாத சோடும் குவசக்தி சித்தே நிர்வேத தப்தே எதி பவதி நதே நித்யாசோ மதியே. மதியே என்னுடைய சித்தே சித்தத்தில், நிர்வேத தப்தே சித்தே கவலை தீயினால் எரிந்து கொண்டிருக்கும் என்னுடைய சித்தத்தில், தவ உனக்கு நித்தியவாசகா நித்தியமான வாசமானது, எதி நபவதி இருந்திராமல் இருந்ததானால், இருந்திராமல் இருந்தால் உனக்கு இந்த சக்தி எங்க இருந்தோ வந்திருக்கும். இவ்வளவு விஷயத்தை தாங்கும்படியான சக்தி கவலைத்தீயினால் எரிந்து கொண்டிருக்கும்
கொதித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய உள்ளத்தில் நீ நித்தியவாசம் செய்யாமல் இருந்தே. ஆனால் உனக்கு இவ்வளவு சீரத்தை தாங்கும்படியான சக்தி எங்கே வந்திருக்கும் நான் தெரிந்து கொண்டு விட்டேன். உனக்கு எங்க இருந்து வந்திருக்கிறத நான் தெரிஞ்சேன். உனக்கு போய் கேட்டா உனக்கு தேவையை நான் தெரிஞ்சுட்டேன். மூலவு கங்கா சசாங்கௌ जय जय शंकर हर हर शंकर 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 जय जय शंकर